இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு காட்டுல ஒரு நாய் ரொம்ப பசியோட ரொம்ப நேரமா அலைஞ்சிட்டு இருக்கு. கடவுளே, ஏதாவது எனக்கு சாப்பிட கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல கொள்ளுன்னு ஒரு முயல் கண்ணுல படுது. பார்த்த உடனே எப்படியாவது இந்த முயலை பிடிச்சிட்டேன்னா என் பசி ஆறிடும் சொல்லி வேகமா ஓட ஆரம்பிக்குது. ஓடி வர நாயை முயல் பார்த்துச்சு. பார்த்த உடனே கடவுளே எப்படியாவது என் உயிரை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்குது. ஸோ 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சு, 4 hour ஆச்சு, 5 hour ஆச்சு. நாயும் வீட்டுல முயலும் நிக்கல. ஓடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நாய், நான் பசியால செத்தாலும் சரி, இந்த முயல் பின்னாடி ஓடிதான் செத்தன்ற பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நின்றுட்டு, முயலே இல்லை, நான் உன்னை பிடிச்சு சாப்பிட மாட்டேன், ஓகே, ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி சொல்லு அப்படின்னு கேட்குது முயல். கேட்ட உடனே, நான் உன்னோட பெரிய ஆளா தானே இருக்கேன். ஆமா, நீ பெருசுதான். நான் உன்னை விட வேகமா ஓடுவேனா இல்லையா? கண்டிப்பா ஓடுவேன். உன்னை விட எனக்கு வாய் பெருசு, காய்க்காலெல்லாம் பெருசு தானே. ஆமா, ஆனா ஏன் என்னால உன்னை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கு முயல் சொல்லிச்சான், நீ எதுக்கு ஓடி வர? நான் ரொம்ப நேரமா பசியில் இருக்கேன், என்னால் பசியை தாங்க முடியல, நான் உன்னை பிடிச்சி சாப்பிட்டா தான் என் பசி ஆகும், அதுக்காக ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் முயல் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாலும் என் லைஃபே முடிஞ்சிடும், என்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கேன், அதனால தான் நான் உன்னை விட வேகமாக ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சேன். ஸோ இந்த மோரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, ஒருத்தரோட ரீசன் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு உங்களோட வேகமும் பெருசாக இருக்கும். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன், அந்த முயலுக்கு கண்டிப்பாக ஓடும்போது கல் இருந்திருக்கும், முள்ளு குத்தி இருக்கும், கால் வலிச்சிருக்கும், மூச்சு வாங்கியிருக்கும். ஆனால் அதுக்காக ஒரு செகண்ட் அது நின்று இருந்தா கூட கண்டிப்பாக அதோட உயிர் போயிருக்கும். ஏன்னா அதோட ரீசன், அதோட லைஃப்ன்றதால இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு தடைகளும் அதுக்கு பெருசா தெரியல. அந்த இடத்துல அது யோசிச்சு பார்க்கல. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஒருத்தர் சக்ஸஸ்க்காக ஓடிட்டு இருக்க ஒருத்தனோட ரீசன் பெருசா இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வர எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை பெருசாகவே நினைச்சிக்க மாட்டான், அது யோசிக்கவே மாட்டான். ஏன்னா ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கிற திறமை மட்டும் கிடையாது, அவனோட ரீசன் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அவங்க இங்கே சக்ஸஸ் ஆகிருக்கவே முடியும் இல்லையா?